ஆஃப்டர் மேரேஜ் கூட அப்படி ஃபோனில் என்னதாடா பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, என்னையும் ஹஸ்பண்டையும். அப்படி பேசிதான் இப்போ ஒரு சம்பவமாக தெரிஞ்சது. டைம் இப்போ ஈவினிங் 5:30 ஆகுது. சரி குளிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒயிட் சன்னா ஊற வச்சிருந்தேன்னா, சரி அதை வேக வச்சுட்டு போயிடுவோம், அடுப்பில் வந்துட்டு இருக்கட்டும், நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டேன். குயிக்காக குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள ஹஸ்பண்ட் கால் பண்ணாரா, அவர் கூட பேசிட்டு இருந்துட்டேன். அந்த அலம் ஸ்டார்ட் ஆகும்போது எந்த கண்டென்ட்டும் இருக்காது. எதுவும் பேசணும்னு நினைச்செல்லாம் பேச மாட்டோம். கொஞ்ச நேரத்தில் ஏதாவது கண்டென்ட் கிரியேட் ஆகும், எங்களை மறந்து நாங்கள் பேசிட்டு இருப்போம். அப்படி பேசிட்டு இருந்த சமயத்துல தான் ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு வீட்டுக்குள்ள. என்னடான்னு போய் பார்த்தா கிச்சன்ல ஆல்மோஸ்ட் அது இந்த சன்னா வந்து தீர கண்டிஷன். அந்த டைமில் எப்படியோ சுதாரித்து ஆஃப் பண்ணிட்டேன். நானே தண்ணியை ஃபில்டர் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ சூப்பராக ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணியிருப்பேனான்னு தெரில. அந்த அளவுக்கு இதாயிடுச்சு. நல்ல வேலை தீஞ்சு போகலை. இந்த பாத்திரம் கொஞ்சம் நல்ல கனமான பாத்திரங்கிறதுனாலே ஓரளவுக்கு தப்பிச்சுக்குச்சு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு சால்ட்டும் போடல, சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனியன்லாம் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். கட் பண்ணி வச்சுட்டு கிச்சனில் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணேன். டீப் க்ளீன் பண்ணுற ஐடியாலாம் எனக்கு இல்லவே இல்லை. காலையில் எங்கள் ஆள் ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. முட்டையை வேக வச்சுருந்தேன். சார் டீ வைக்கிறங்கிற பேரில் அந்த முட்டை தண்ணியோடு அப்படியே உருட்டி விட்டுட்டாரு. நார்மல் ஹாட் வாட்டர்னா அது பிரச்சனை இல்லை, சும்மா அப்படியே துணி வச்சே தொடச்சிக்கலாம். அந்த முட்டை வேக வச்ச தண்ணிங்கிறதுனால ஸ்மெல் அடிக்கும்னு எனக்கு நானே நினச்சிக்கிட்டேன். ஹஸ்பண்ட் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பாத்திரக்கூடையில் இருந்த பாத்திரம் முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளக்கி எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கேன். அதனால தான் மார்னிங் vlog கூட எடுக்கல. ஹஸ்பண்டுக்கு டின்னர் வேறு இன்னைக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டே இன்னைக்கு ஃபுல்லாக எப்படியே கிச்சனை ஒரு வழி ஆக்கியிருப்பேன், வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் கடையிலேயே சாப்பிட்டுக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்ட்டாரு. அது என்னமோ தெரியல, கிச்சனில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதை தொடச்சி க்ளீன் பண்ணால் தான் மனசு நிம்மதியாக இருக்குது. இன்னைக்கு அப்படி தான் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச சுண்டலை தாளிச்சாச்சு. சுண்டலில் மிளகாலாம் எதுவும் போடாமல் சும்மா மசாலா மட்டும் போட்டு செஞ்சிருந்தேன். ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. ஹஸ்பண்டோட பாட்டிக்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் பேலன்ஸ் இருக்க சுண்டலை அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. இன்னைக்கு நைட் அங்கே தானே தூங்க போகிறோம், பசங்கள்லாம் அங்கே இருக்காங்க, சரி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு அங்கே கொண்டு போனா குட்டீஸ் ஃபர்ஸ்ட் சுண்டல் வேணாம்னு சொன்னாங்க. ஒரு ஆள் சாப்பிட்டதோடனே ஆளுக்கு சாப்பிட்டு அவ்வளோதான், சுண்டல் காலி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா எங்கள் அம்மா நல்லா சுட சுட ஆவி பறக்க முட்டை பணியாரம் ஊற்றிட்டு இருந்தாங்க. உப்பு காரமெல்லாம் பார்த்து சொல்லணும் இல்லையா, அதனால நம்மளும் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. முட்டை பணியாரத்தை அடிச்சிக்க வேற எதுவுமே இல்லை. இதை சாப்பிடும்போது நம்ம செஞ்ச சுண்டல் கோச்சிக்கும் இல்லையா, அதனால ஒரு குட்டி பிளேட்ல கொஞ்சமா மட்டும் சுண்டல் போட்டு வெளியே உட்காந்து காத்திரமா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அண்ணா அவங்க எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. எனக்கு என்னமோ சாப்பிடணும்னு தோணல. அப்புறம் கசினும் பாப்பாவும் சேர்ந்து தாயகரை விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு அப்புறம் தான் எழுந்திரிச்சு சாப்பிட்டேன். முட்டை பணியாரம், அது கூட கார சட்னி. எனக்காக தான் அம்மா சட்னியை அரைச்சிருப்பாங்க. ஏன்னா நான் தான் பணியாரம்னா வெறும் பணியாரம்லாம் சாப்பிட முடியாது, சட்னி வேணும்னு கேட்பேன். ஆனால் முட்டை பணியாரம் மட்டும் தனியாக சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டே கார சட்னியோட ஒரு மாதிரி செட் ஆகல. அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே படுக்கலாம்னு சொல்லிட்டு படுக்கையே போட்டாச்சு. இதோட நம்ம vlog முடிஞ்சிச்சு. நம்ம சேனல் பிடிச்சவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.